அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சி வானொலியின் வானொலி வகுப்பறை நிகழ்வில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் 7ஆம் வகுப்பு 3வது பாடமாக அமைந்துள்ள எட்டு தொகை என்னும் பாடத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதாவது உலகின் மூத்த மொழியான தமிழ் மொழியானது இலக்கியம் வளம் மிகுந்தது. பண்பட்ட செம்மொழியான தமிழ் மொழியில் பலரால் பல காலகட்டங்களில் எழுதப்பட்ட ஆயிரக்கணக்கான இலக்கியங்கள் இயற்கை சீற்றங்கள் மற்றும் கால மாறுதல்கள் காரணமாக அழிந்து போக மீதம் இருக்கின்ற நூல்கள் தமிழ் இலக்கியங்களாக வழங்கப்பட்டு வருகின்றது. தமிழ் புலவர்கள் சங்ககால நூல்களை அவற்றை தொகுத்து அதை எப்படி பிரித்தாங்க அப்படின்னா பாட்டு, தொகை, காப்பியம் அப்படின்னு பிரித்து வழங்கினாங்க. இந்த வகைப்பாட்டில் தொகை என குறிப்பிடப்படுவது தான் அது எட்டு தொகை நூல்கள் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? இதில் ஒரு 102 பாடலை எழுதின ஆசிரியரோட பெயர் நமக்கு இன்னும் தெரியலை. ஏறத்தாழ எட்டு தொகையில் 2352 பாடல்கள் இருக்கின்றன. இந்த பாடல்களை எல்லாம் ஒரு 25 அரசர்கள், 30 பெண் புலவர்கள் உள்பட 700 புலவர்கள் பாடியிருக்கிறாங்க. எட்டு தொகை நூல்கள் கடைச்சங்க காலத்தை சேர்ந்தவை என்றும் இதன் காலம் கிபி 3 அல்லது கிபி 4ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம் என்றும் தமிழ் அறிஞர்களும் வரலாற்று அறிஞர்களும் கூறுகின்றனர். இப்போ நம்ம எட்டு தொகை நூல்கள் குறித்து ஒரு பாடலாக பார்ப்போம். நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு 100 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை அப்படின்னு இது ஒரு பாடலாக 4 வரி வெண்பாவால் கொடுத்துருக்காங்க. இந்த எட்டு தொகை நூல்கள் எதெல்லாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பாடல் வழியாக பார்த்தோம். இதை தனியாக பார்ப்போம். நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறு 100, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இந்த எட்டு தொகை நூல்கள் அகம் சார்ந்த நூல்களாகவும் புறம் சார்ந்த நூல்கள் மற்றும் அகம் புறம் என இரண்டும் இணைந்த நூலாகவும் அமைந்துள்ளது. ஓகேங்களா? இதில் முதலாக குறிப்பிடப்பட்டுள்ளது நற்றினை. இந்த நற்றினை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இந்த நூல் தனி பாடல்களாக பலரால் பாடப்பட்டு பின்னர் தொகுக்கப்பட்ட நூல் தான் இந்த நற்றினை நூல். நற்றினையை தொகுத்தவர் யாருன்னு நமக்கு இன்னும் தெரியலை. இதை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அப்படிங்கிறவங்க தான் இந்த நற்றினை நூலை தொகுப்பித்தவர். இந்நூலில் 9 அடி முதல் 12 அடி வரையிலான பாடல்கள் அமைந்துள்ளன. நற்றினையில் கடவுள் வாழ்த்து பாடல் நீங்களாக மொத்தம் 400 பாடல்கள் உள்ளன. இந்நூலிற்கு நற்றினை 400 அப்படிங்கிற சிறப்பு பெயரும் இருக்கின்றது. நற்றினை பாடல்கள் அனைத்தும் அகப்பொருள் பற்றிய பாடல்கள் ஆகும். அதாவது திணையின் அடிப்படையில் குறிஞ்சி திணையில் 130 பாடல்களும், பாலை திணையில் 107 பாடல்களும், நெய்தல் திணையில் 101 பாடல்களும், மருத திணையில் 33 பாடல்களும், முல்லை திணையில் 28 பாடல்களுமாக அமைஞ்சிருக்கின்றன. சரிங்களா? நற்றினையில் உள்ள 56 பாடல்களை ஏற்றியது யார் அப்படிங்கிற தகவல் நமக்கு இன்னும் தெரியலை. அது இல்லாமல் இதில் என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கால மன்னர்களுடைய ஆட்சி சிறப்பு, அது மட்டும் இல்லாமல் கொடைத்தன்மை, அதாவது மன்னரை புகழ்ந்து பாடினாங்க அப்படின்னா புலவர்கள்லாம் போய் மன்னரை புகழ்ந்து பாடுவாங்க, பாடி அவங்களுக்கு பரிசு பெறுவாங்க. அந்த கொடைத்தன்மையை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. கல்வியாளர்களுடைய சிறப்பு, மக்களின் வாழ்க்கை முறைகள், பழக்க வழக்கங்கள், நாகரிக வளர்ச்சிகள் முதலிய எல்லாவற்றையும் பற்றி இந்த நற்றினை பாடல்களில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இடம்பெற்றிருக்கிறது தொகை நூல்களில் 2வது குறுந்தொகை. குறுந்தொகை என்பது குறுகிய அடிகளால் ஆன பாடல்களோட தொகுப்பு தான் அந்த குறுந்தொகை. நற்றினையை போலவே குறுந்தொகையிலும் கடவுள் வாழ்த்து பாடல் நீங்களாக 400 பாடல்கள் உள்ளன. இந்நூலில் உள்ள பாடல்கள் 4 அடி முதல் 8 அடி வரை அமைந்துள்ளன. இப்பாடல்கள் 205 புலவர்களால் பாடப்பட்டதாகும். கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படிங்கிற ஒரு புலவர். சரிங்களா? இந்நூலை தொகுத்தவர் பூரிக்கோ அப்படிங்கிறவங்க. தொகுப்பித்தவரோட பெயர் நமக்கு தெரியல. இந்நூலிற்கு நல்ல குறுந்தொகை என்ற சிறப்பு பெயரும் உண்டு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நற்றினையோட சிறப்பு பெயர் நற்றினை 400 அப்படின்னு பார்த்துருக்குறோம். அதே மாதிரி இந்த குறுந்தொகையோட சிறப்பு பெயர் அப்படின்னா நல்ல குறுந்தொகை அப்படிங்கிற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறது. அதுவும் இல்லாமல் இதில் என்னெல்லாம்
பற்றி எடுத்து கூறியிருக்காங்க அப்படின்னா, இயற்கை, பறவைகள், விலங்குகள் அவற்றோட பின்னணியாகவும் துணையாகவும் கொண்டு இல்லற வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நெறிகளை எடுத்து கூறுகிறது. எப்படிலாம் வாழ்க்கை வாழணும், இல்லற வாழ்க்கை எப்படிலாம் வாழணும் அப்படிங்கிற நெறிமுறைகள் எல்லாவற்றையும் இந்த குறுந்தொகை பாடல்கள் எடுத்து கூறுகிறது. தலைவன் தலைவியின் அன்பு, பிரிவின் துயரம், இல்லற வாழ்க்கை ஆகியவற்றை பற்றி இந்நூல் விரிவாக எடுத்துரைக்கிறது. இந்நூலில் உள்ள முதல் 380 பாடல்களுக்கு பேராசிரியரும் கடைசி 20 பாடல்களுக்கு நச்சினார்க்கினியரும் உரை எழுதியுள்ளார்கள். சரிங்களா? நம்ம இப்போ 8 தொகை நூல்களில் முதலாவது நற்றினையும் 2வது அமையப்பெற்ற குறுந்தொகையும் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா 3வதாக அமையப்பட்டுள்ளது ஐங்குறுநூறு அப்படிங்கிற நூல். ஐங்குறுநூறு அப்படி பார்த்தோன்னா சங்க காலத்தை சேர்ந்த 8 தொகை நூல்களுள் ஒன்று தான் இந்த ஐங்குறுநூறு. இந்நூலில் 5 திணைகள், இதெல்லாம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 திணைகளையும் பற்றி பாடியிருக்கிறாங்க. திணை ஒவ்வொன்றிற்கும் 100 பாடல்கள் வீதம், மொத்தம் 500 அகத்திணை பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த ஐங்குறுநூறில் ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல்கள் வீதம் 500 அகத்திணை பாடல்கள் இந்த ஐங்குறுநூறில் இடம்பெற்றிருக்கிறது. சரிங்களா? இந்நூலில் உள்ள பாடல்கள் 3 அடி முதல் 5 அடி வரை அமைந்துள்ளன. இந்நூலை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். இந்த நூலை தொகுத்த ஆசிரியருடைய பேர் மறுபடியும் கூறுகிறேன், புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் அப்படிங்கிறவங்க. தொகுப்பித்தவர் யானை கச்சே மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. தொகுப்பித்தவரோட ஆசிரியர் பேர் யானை கச்சே மாந்தரஞ்சேரல் இரும்பொறை ஆவார். ஐங்குறுநூறு நூலில் உள்ள ஒவ்வொரு திணையை சார்ந்த பாடல்களும் 5 வெவ்வேறு புலவர்களால் இயற்றப்பட்டதாகும். மருத திணை பாடல்களை இயற்றியவர் ஓரம் போகியார். நெய்தல் திணை பாடல்களை இயற்றியவர் அம்மோவனார். குறிஞ்சி திணை பாடல்களை இயற்றியவர் கபிலர். பாலை திணை பாடல்களை இயற்றியவர் ஓதலாந்தையார். முல்லை திணை பாடல்களை இயற்றியவர் பேயனார். இப்படி இந்த ஐங்குறுநூறில் உள்ள அந்த ஒவ்வொரு திணையும் ஒவ்வொரு புலவர்கள் இயற்றியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம 8 தொகை நூல்களில் உள்ள நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு இந்த 3ஐயும் இந்த பதிவில் பார்த்துருக்கோம். அடுத்த பதிவில் இதோட தொடர்ச்சியாக நம்ம மீதி உள்ளதை பார்ப்போம். நன்றி, வணக்கம். அடுத்து 8 தொகை நூல்கள் வரிசையில் பதிற்று 10 என்னும் நூலை பற்றி பார்ப்போம். பதிற்று 10 சேர மன்னர்களின் வரலாற்று சிறப்புகளை எடுத்துரைக்கின்ற ஒரு நூல். சேர மன்னர்களை பற்றி 10 புலவர்கள் 10 பாடிய பாடல்களின் தொகுப்பே பதிற்று 10. இந்நூலின் முதல் 10ம் இறுதி 10ம் நமக்கு இன்னும் கிடைக்கப் பெறவில்லை. அவை நீங்களாக மீதமுள்ள 8 10களே கிடைத்துள்ளன. இந்த 80 பாடல்களும் 8 சேர மன்னர்களின் வரலாற்றை கூறுகின்றன. இப்பாடல்கள் சேர மன்னர்களின் ஆட்சி சிறப்பு, கல்வி, வீரம், புகழ், கொடைத்தன்மை, படை வலிமை, போர்த்திறன், புலவர்களை மதிக்கும் பண்பு போன்றவற்றை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கிறது. பதிற்று 10 கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கடைச்சங்க கால நூல் என கருதப்படுகிறது. முதற் 10ம் இறுதி 10ம் நீங்களாக மீதமுள்ள 8 10 பாடல்களை பாடிய புலவர்களின் விபரம். 2ஆம் 10 பாடிய நூல் பாடிய புலவர் குமட்டூர் கண்ணனார். பாட்டுடை தலைவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். 3ஆம் 10 பாடலை பாடிய புலவர் பாலை கௌதமனார். பாட்டுடை தலைவன் பல்யானை செல்கெழு குட்டுவன். 4ஆம் 10 பாடலை பாடிய புலவர் காப்பியாற்று காப்பியனார். பாட்டுடை தலைவன் கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் அப்படிங்கிறவர். 5ஆம் 10 பாடலை பாடிய புலவர் பரணர். இவர் பாடிய பாட்டுடை தலைவன் கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன். 6ஆம் 10 பாடிய புலவர் காக்கை பாடினியார். இவர் பாடிய பாட்டுடை தலைவன் ஆடு கோட்பாட்டு சேரலாதன். 7ஆம் 10 பாடலை பாடிய புலவர் கபிலர். இவர் பாடிய பாட்டுடை தலைவன் செல்வ கடுங்கோ வாழியாதன். 8ஆம் 10 பாடலை பாடிய புலவர் அரிசில் கிழார். பாட்டுடை தலைவன் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை அப்படிங்கிறவர். 9ஆம் 10 பாடலை பாடிய புலவர் பெருங்குன்றூர் கிழார். பாட்டுடை தலைவன் இளஞ்சேரல் இரும்பொறை. 10ஆம் 10 பாடலை பாடிய புலவரும் பாடல் நமக்கு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. சரிங்களா?
இந்நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலின் ஒரு அழகிய சொற்றொடரே அப்பாடலுக்கான தலைப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பாட்டுக்கும் திணை, துறை, வண்ணம், தூக்கு என்பன அமைந்துள்ளதால் இப்பாடல்கள் இசை நயத்தோடு பாடுவதற்கான இயல்பை பெற்றுள்ளதாக அறியப்படுகின்றது. அடுத்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடல் பரிபாடல். 8 தொகை நூல்கள் வரிசையில் அடுத்ததாக இடம்பெற்றுள்ளது பரிபாடல். 8 தொகை நூல்களில் அகமும் புறமும் கலந்து அமையப்பெற்ற ஒரே நூல் எனும் சிறப்பை பெற்றது பரிபாடலாகும். இந்நூலில் உள்ள பாடல்கள் இசைப்பாக்களால் தொகுக்கப்பட்டதால் பரிபாடல் என்னும் பெயர் பெற்றுள்ளது. பரிபாடலில் உள்ள பாடல்கள் 25 அடி முதல் 100 அடி வரை அமைந்துள்ளன. பரிபாடல் 4 வகை பாக்களாலும் பல வகை அடிகளாலும் அமையப்பெற்ற நூல் ஆகும். பரிபாடலில் திருமால், முருகன், கொற்றவை ஆகிய தெய்வங்களை பற்றியும் மதுரை மாநகர் வைகை ஆற்றை பற்றியும் புகழ்ந்து பாடப்பட்டுள்ளது. பரிபாடலில் திருமாலை பற்றி 8 பாடல்கள், செவ்வேள் என்று அழைக்கப்படும் முருகனை பற்றி 31 பாடல்கள், காடுகால் என்று அழைக்கப்படும் கொற்றவையை பற்றி 1 பாடல், வைகை ஆற்றை பற்றி 26 பாடல்கள், மாநகராகிய மதுரையை பற்றி 4 பாடல்கள் என மொத்தமாக 70 பாடல்கள் அமைந்துள்ளன. ஆனால் அந்த 70 பாடல்களில் 22 பாடல்கள் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளன. பரிபாடலுக்கு உரை எழுதிய புலவர் பரிமேலழகர் ஆவார். பரிபாடலை தொகுத்தவர் மற்றும் தொகுப்பித்தவர் யார் என்பது பற்றி நமக்கு அறிய கிடைக்கவில்லை. சுயநலத்திற்காகவும் எவ்வித பயன் கருதியும் இறைவனை தொழுதல் கூடாது என்ற மிகப்பெரிய உண்மையை பரிபாடல் எடுத்துரைக்கிறது. தமிழர்களின் வழிபாட்டு மரபை எடுத்துக்காட்டும் உன்னத களஞ்சியமாக இந்த பரிபாடலானது விளங்குகிறது. அடுத்து நமக்கு 8 தொகை நூல்களில் வரிசையில் அடுத்ததாக அமைய பெற்ற நூல் கலித்தொகை. கலித்தொகை சங்க காலத்தை சேர்ந்த தமிழ் இலக்கிய தொகுதியான 8 தொகை நூல்களுள் 6வது நூலாக விளங்குவது கலித்தொகை. இந்நூல் கலிப்பா என்னும் பாவகையால் இயற்றப்பட்ட 150 பாடல்களை கொண்டது. மற்ற அகத்திணை நூல்களில் எடுத்துரைக்கப்படாத கைக்கிளை, பெருந்திணை, மடலேறுதல் ஆகியவை கலித்தொகையில் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. கலித்தொகையில் 5 திணைகளை பற்றி 5 வெவ்வேறு புலவர்கள் பாடியுள்ள பாடல்கள் அடங்கியுள்ளன. கலித்தொகையில் உள்ள கடவுள் வாழ்த்து பாடலை இயற்றியவர் நல்லந்துவனார். கடவுள் வாழ்த்து பாடல் நீங்களாக பாலை திணை பற்றிய 35 பாடல்களை இயற்றியவர் பெருங்கடுங்கோ. குறிஞ்சி திணை பற்றிய 29 பாடல்களை இயற்றியவர் கபிலர். மருதை திணை பற்றிய 35 பாடல்களை இயற்றியவர் மருதன் இளநாகனார். முல்லைத்திணை பற்றிய 17 பாடல்களை இயற்றியவர் சோழன் நல்லுருத்திரன். நெய்தல் திணை பற்றிய 33 பாடல்களை இயற்றியவர் நல்லந்துவனார். இந்நூலை தொகுத்தவர் நல்லந்துவனார் மற்றும் உரை எழுதியவர் நச்சினார்க்கினியர். சரிங்களா? அடுத்து கலித்தொகையில் மதுரை மாநகரை பற்றியும் வைகை ஆற்றை பற்றியும் பாண்டிய மன்னன் மற்றும் பாண்டிய நாட்டை பற்றியும் புகழ்ந்து பாடப்பட்டுள்ளது. மேலும் இராமாயணம் மற்றும் மகாபாரத கதைகளும் ஓமைகளாக கூறப்பட்டுள்ளன. தமிழர்களின் வீர விளையாட்டான ஏறு தழுவுதல், பண்டைய தமிழர்களின் அன்பு, பண்பு, அறிவு, இல்லற வாழ்க்கை போன்றவற்றை பற்றிய செய்திகளும் கலித்தொகையில் காணப்படுகிறது. அடுத்ததாக அகநானூறு. அகநானூறு அகப்பொருள் பற்றிய 400 பாடல்களை கொண்ட நூலாகும். இந்நூலிற்கு நெடுந்தொகை என்ற சிறப்பு பெயரும் உள்ளது. வரிசையாக ஒவ்வொரு நூலுக்கான சிறப்பு பெயரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் அகநானூறு நூலோட சிறப்பு பெயர் நெடுந்தொகை. சரிங்களா? அகநானூறு பல்வேறு புலவர்களால் வெவ்வேறு காலகட்டங்களில் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பாகும். 8 தொகை நூல்களில் குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு, ஐங்குறுநூறு, கலித்தொகை ஆகிய 5ம் அகம் பற்றிய நூல்கள். அது ஏற்கனவே பார்த்துருக்கோம்னா அகம் பற்றிய நூல்களும் புறம் பற்றிய நூல்கள் பார்த்துருக்கோம். அந்த அகம் பற்றிய நூல்கள் தான் இந்த குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு, ஐங்குறுநூறு, கலித்தொகை 5 அகத்தை பற்றிய நூல்கள். சரிங்களா? ஆனால் இந்த நூல்களில் அகம் என்னும் சொல்லால் குறிப்பிட்டு கூறப்படுவது அகநானூறு மட்டுமே ஆகும். அகநானூற்றை தொகுத்தவர் மதுரை உப்பூரி குடிக்கிழார் மகனார் உருத்திர சன்மர். தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. பாரதம் பாடிய பெருந்தேவனார் அகநானூற்று கடவுள் வாழ்த்து பாடலை பாடியுள்ளார்.
இந்நூலில் உள்ள பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 145. அகநானூற்றில் உள்ள பாடல்கள் 13 அடி முதல் 31 அடி வரை அமைந்துள்ளன. இந்நூலில் கடவுள் வாழ்த்து பாடல் நீங்களாக 400 பாடல்கள் உள்ளன. அதாவது களிற்றியானை நிறை 1 முதல் 120 பாடல்கள் அமைந்துள்ளன. அடுத்து மணிமிடை பவளம் 121 முதல் 300 வரையிலும், நித்தில கோவை 301 முதல் 400 வரை என 3 பெரும்பகுதிகளாக இது பிரிக்கப்பட்டிருக்கிறது. அகநானூற்றில் உள்ள பாடல்களில் ஒற்றைப்படையை கொண்டு முடியும் 200 பாடல்கள் பாலை திணையையும், 2 மற்றும் 8 என்ற எண்களை கொண்டு முடியும் 80 பாடல்கள் குறிஞ்சி திணையையும், 4 என்ற எண்ணை கொண்டு முடியும் 40 பாடல்கள் முல்லை திணையையும், 6 என்ற எண்ணை கொண்டு முடியும் 40 பாடல்கள் மருத திணையையும், 10 என்ற எண்ணை கொண்டு முடியும் 40 பாடல்கள் நெய்த திணையையும் சேர்ந்தவையாகும். பண்டைய கால தமிழர்களின் அரசியல் வரலாறு, சமூக வரலாறு போன்றவற்றை பற்றி அறிந்து கொள்ள அகநானூறு உதவுகிறது. மேலும் பல்வேறு சேர, சோழ மற்றும் பாண்டிய மன்னர்களை பற்றியும் குறுநில மன்னர்களை பற்றியும் இந்நூல் எடுத்துரைக்கின்றது. தலைவன் மற்றும் தலைவியின் அன்பு, இல்லறம் நடத்தும் முறை, பண்டைய தமிழர்களின் வணிகம், திருமண முறை போன்ற பல்வேறு செய்திகளையும் இந்நூலின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அகநானூற்றில் முதல் 90 பாடல்களுக்கு மட்டுமே பழைய உரை உள்ளது. அகநானூற்றிற்கான முழுமையான உரையை நாவலர் வெங்கடசாமி நாட்டரும் கரந்தை கவியரசு வெங்கடாச்சலம் பிள்ளையும் எழுதியுள்ளனர். அடுத்தபடியாக, அதாவது இறுதியாக 8 தொகை நூல்களில் வரிசையில் இறுதியாக நாம் பார்க்க இருப்பது புறநானூறு. புறப்பொருள் பற்றிய 400 பாடல்களை கொண்ட நூல் புறநானூறு ஆகும். இந்நூலிற்கு புறம், புறப்பாட்டு, புறம்பு நானூறு போன்ற சிறப்பு பெயர்களும் உண்டு. இந்நூலை தொகுத்தவர் மற்றும் தொகுப்பித்தவர் யார் என்பது பற்றி நமக்கு தெரியவில்லை. புறநானூற்றில் உள்ள பாடல்கள் 4 அடி முதல் 40 அடி வரை அமைந்துள்ளன. அரசன் முதல் குடிமக்கள் வரை பல்வேறு நிலைகளில் இருந்த ஆண் மற்றும் பெண் புலவர்களால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பாக புறநானூறு திகழ்கிறது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் திணை, துறை, பாடினோர், பாடப்பட்டோர், பாடப்பட்ட சூழல் ஆகியவற்றை பற்றிய குறிப்புகள் அடங்கியுள்ளன. உலகிலுள்ள மக்களின் வாழ்விற்கு இன்றியமையாத பண்புகள் அனைத்தையும் எடுத்துரைக்கும் நூலாக புறநானூறு திகழ்கிறது. அக்கால தமிழர்களின் அரசியல், சமூகம், பொருளாதாரம், கல்வி, நாகரிகம், கலை, வீரம், கொடை, ஆடை, அணிகலன், பழக்க வழக்கங்கள், வணிகம் போன்றவற்றை பற்றிய பல்வேறு செய்திகளை புறநானூறு எடுத்துரைக்கிறது. இந்நூலை ஜி.யு. போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உயரிய தத்துவத்தை உலகிற்கு அளித்த பெருமையும் புறநானூற்றையே சேரும். கபிலர், ஔவையார், பெருஞ்சித்திரனார், கணியன் பூங்குன்றனார் போன்ற பல புகழ்பெற்ற புலவர்களால் இயற்றப்பெற்ற நூல்தான் இந்த புறநானூறு. பழந்தமிழர்களின் வரலாறு, வாழ்க்கை, பண்பாடு போன்ற பல்வேறு தகவல்களை உலகிற்கு எடுத்துக்காட்டும் ஆதாரங்களில் சங்க இலக்கியங்கள் முதன்மையான இடத்தை பிடித்துள்ளன. அதிலும் 8 தொகை நூல்கள் தனித்துவமானதாக அமைந்துள்ளன. அகமும் புறமும் பற்றி பாடப்பட்ட இந்த பாடல்களை ஒவ்வொருவரும் படித்து இவ்வுலக அறம் யாதென அறிந்து கொண்டு அதற்கேற்றவாறு அவர்களின் வாழ்வை அமைத்துக் கொள்வது அவசியமானதாகும். செம்மொழியான தமிழ்மொழியின் இலக்கிய கருவூலங்களான 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள், 8 தொகை, 10 பாட்டு போன்ற இலக்கிய பெருங்கடலில் மக்கள் அனைவரும் பயணம் செய்ய வேண்டும். தமிழ் என்ற இன்ப வெள்ளத்தில் மூழ்கி இன்புற வேண்டும். மக்களின் நல்வாழ்விற்கான சிறந்த வழிகாட்டியாகவும் நல்ல நண்பனாகவும் விளங்குவன இது போன்ற இலக்கியங்களே என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமை மாணவ செல்வங்களே, நாம் 8 தொகை நூல்களில் வரிசையில் அமையப்பட்ட நூல்களை பற்றி இப்பாடத்தில் விரிவாக தெரிந்து கொண்டோம்.